போதை கலாச்சாரம் ஊடுருவிக்கா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். It is ruining our society, ruining the future youth of our country in the state. அப்ப இது ஊடுருவதை தடுத்திருக்கிறார்களா? உங்களால சொல்ல முடியுமா? நெஞ்ச தொட்டு கஞ்சா கலாச்சாரமும் போதை கலாச்சாரமும் மெத் கலாச்சாரமும் டாஸ்மாக் எடுத்துக்கோங்களேன். ஒரு டாஸ்மாக் கடையில 30,000 பேர் இது பண்றாங்கன்னா ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் எவ்வளவு இது பண்றாங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா போதைக்கு தான் அதிகம். ஒரு மாத்திரை கூட கிடைக்காது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இவங்க ரெவன்யூவே பேஸ்ட் ஆன் ஒன்லி தி ரெவன்யூ ஃப்ரம் டாஸ்மாக். அப்ப அது என்ன நடக்குது? அவருக்கு அரசுக்கு ரெவன்யூ வருது. அதை ஏன் தடுக்கிறோம் நினைச்சீங்கன்னா இந்த வருமானத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க. பேக்டிராப் ஆஃப் திஸ் எவ்வளவு பேர் விதவைகளாகிறாங்க? தமிழகத்தில் மட்டும் ஆல் இண்டியா லெவல்ல புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. குடிப்பழக்கத்தினால் அதிகமான விதவைகள் இருப்பது தமிழகத்தில் என்று புள்ளி விவரங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க ஏற்கனவே ஒருமுறை கனிமொழி அவர்கள், அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் எவ்வளவு தூரம் நாங்க வந்தோன்னு முதல் கையெழுத்து டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொன்னார்களா இல்லையா? அவங்களே சொன்னதுதான் தமிழகத்தில் அதிகமான விதவைகள் உருவாகுவதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடை தான் அப்படின்னாங்க. இன்னைக்கு அதுக்கு நீ என்ன சொல்றீங்க? Have you not found any other alternative revenue source? உங்களால முடியல இல்ல? அப்ப you are not developed the state. உங்களால இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் உருவாக்க முடியல. எதுவுமே நடக்கல.